ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் என்னுடைய ஸ்டைலில் கோலார் கார சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சிவக்க வறுத்துடுச்சு. இதனோட காரத்துக்கு பார்த்திங்கன்னா 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதோடு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்குவோம். இது கூட ஒரு பெரிய பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஆற வச்சுருவோம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வேறு ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்துட்டோன்னா என்னுடைய ஸ்டைலில் கோலார் சட்னி ரெடி ஆகிடும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி